மகிழ்ச்சியான வணக்கத்துடன் மருதா டிவியிலேருந்து நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்திலேருந்து ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் தாங்க நின்று பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா பாம்பன் வலசை முருகன் கோயில் செல்லும் வழி தாங்க இது. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தாங்க கோயிலுக்கு போகிற தூரம். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமத் பாமன் சுவாமி அவர்களுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் இந்த கோயில் தாங்க. அந்த கோயிலில் போய் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பிரப்பன் வலசை முருகன் கோயில் ராமநாதபுரத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் ராமேஸ்வரம் போகும் வழியில் தாங்க இருக்குது. அப்படியே வலது பக்கம் உள்ளே போகணுங்க. இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவு தாங்க. இந்த பிரப்பன் வலசை ஒரு அழகான பசுமை நிறைந்த ஒரு கிராமங்க. இங்கே தாங்க ஸ்ரீமத் பாமன் சுவாமிக்கு முருகன் முதலில் காட்சி தந்தாருங்க. வாழ்ந்து அலங்கோலம் அருள் நெஞ்சில் கொடுத்தது நிகழ்காலம் வரும் ஆற்றில் அணையா சுடர் போலும் இனி கந்தன் தருவான் எதிர்காலம் கந்தன் தருவான் எதிர்காலம். சாமிக்கு கிருபானந்த வாரியார் சாமிக்கு சாமியோட கிருபானந்த வாரியாருக்கு சாமி தான் குரு. அப்போ ஒரு தடவை கிருபானந்த வாரியார் அரண்மனைக்கு எப்போவுமே இது உபதேசம் இது பேசுறதுக்கு வருவாங்க வருஷம். அப்போ வரையில் என்ன செய்கிறாங்க, ஒரு தடவை கிருபானந்த வாரியார் இங்கே வராங்க. மக்கள் எல்லாம் மேலதாளம்லாம் வச்சு அவருக்கு மாலைலாம் போட்டு எல்லாம் வரவேற்காங்க. இங்கே பிரப்பன் வலசைக்கு சாமி கோயில் வாசல் வரைக்கும் வந்தவங்க உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னு எல்லாரும் கேட்டால், இது முருகப்பெருமான் வந்தது, அருணகிரிநாதர் வந்தது, அகத்திய முனிவர் வந்தது, பல கோடி தேவர்கள் இன்னைக்கும் வந்துக்கிட்டு இருக்க இடம் இது. என்னால் தலையினால் நடந்து வர முடிஞ்ச அளவுக்கு வருவேனே தவிர்த்து கால்னால் வரமாட்டேன். என்னால் தலையினால் நடக்க முடியாது, அதனால் நான் வெளியவே நின்று கும்பிட்றேன்னு சொல்லி வெளியவே நின்று கும்பிட்டு போனது. இப்போ அங்கே திருவான்மையூரில் அவர் தான் கும்பாபிஷேகம் பண்ணது. சாமி அவர் என்ன சொல்கிறாரா, அவர் தன் வாழ்க்கை வரலாறுல எனக்கு உபதேசம் பண்ணது பாமன் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போனா பாமன் சாமி அடங்கின பிறகு அவர் ஒரு நாள் கனவுல கிருபானந்த வாரியாருக்கு உபதேசம் பண்ணு சரி. கிருபானந்த வாரியார் அவர் வாழ்க்கை வரலாறுலே இருக்குது. அதே மாதிரி இது திருவான்மையூரில் சாமி 6666 பாடல்கள் எழுதியிருக்காங்க. அந்த பாடல்களில் சாமி என்ன செய்கிறாங்க, சாமிக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம காலம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு சாமி என்ன செய்கிறாங்க, சாமி காசு கையில் வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா சாமி சாமியோட சிஷியர்கள் பார்த்திங்கன்னா திருவிக்கா தமிழ் தந்தைன்னு சொல்லுவாங்களா, அவங்க சாமியோட சிஷியர். அதே மாதிரி மறைமொழி அடிகள் அவங்களாம் சாமியோட சிஷியர். அப்போது சாமி என்ன செய்கிறாங்க, காசு வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ சாமி 6666 பாடல்களையும் ஒரு ப்ரெஸ்ஸிட்ட போய் சொல்லி கடன் சொல்கிறாங்க சாமி. ஏன்னா சாமி காசு கையில் இருக்கான்னு சொல்லி கடன் சொல்லி அங்கே அடித்து, அதுக்கப்புறம் அந்த புக்கை ஃபுல்லாக இது திருவிக்காவும் மறைமொழி அடிகளாரும் சாமியோட சிஷியர்கள் எல்லாருமே கொண்டு போய் எல்லா இடத்துலையும் விற்று அதில் 425 எவ்வளோ 50 ரூபாயோ என்னமோ அமௌண்ட் கிடைக்குது. அந்த அமௌண்ட் என்ன செய்கிறாங்க, சாமி ஃபஸ்ட்டு இவர் பட்டினத்தாறு பக்கத்தில் இடம் பார்க்குறாங்க. அப்போன்னு சொல்கிறாங்க, பட்டினத்தாரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சாமி சொல்கிறாங்க. அப்போது திருவான்மையூரில் இடம் பார்க்குறாங்க. திருவான்மையூரில் அந்த இடத்தோட ரேட் 4.5 ஏக்கர். அந்த இடத்த பார்த்திங்கன்னா 200 ரூபாய் தான் நம்ம தான் சொல்கிறாங்க. சாமி நினச்சா இன்னும் இடம் கூட வாங்கிடலாம். ஆனால் சாமி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எவ்வளோ இருக்குது கையிலன்னு சொல்லிட்டு 425 ரூபாயை கொடுத்து அந்த இடத்த வாங்குறாங்க. வாங்கி குப்புச்சாமி செட்டியார்னு சொல்லிட்டு சாமிகிட்ட ஒரு சிஷியர் இருக்கார், அவர் பேரில் தான் முடிக்கிறாங்க. சாமி தன் பேரில் ஒன்றும் முடிக்கலை. அப்படி முடித்த இடம் தான் இப்போ சாமி அடங்கின இடம். சாமி அடங்கையில் பார்த்திங்கன்னா சாமி அடங்க போகிறோம்னு சொல்லிட்டு சாமி இருக்கையில் சாமி வாய்க்குள்ள தீவெட்டி போயிட்டு வெளியே வருது.
அது சாமிக்கு தெரிஞ்சிருச்சு. சாமி வந்து அடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து சொல்கிறாங்க. ஒரு நாள் வந்து முருகப்பெருமான்கிட்ட சாமிக்கும் வாக்குவாதமே நடக்குது. அப்போது வந்து வாக்குவாதம் நடக்கையில் வந்து சாமி சொல்கிறாங்க, முருகப்பெருமான்கிட்ட கேட்குறாங்க, நீ எடுத்துக்கோ நீ எடுக்கிற அப்போ எடுக்கிறேன் இப்போ எடுக்கிறேன்னு எனக்கு சொல்கிறேன், ஆனால் எடுத்துக்கிறவே மாட்டேங்கிற, ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பிறப்பு எனக்கு போதும் முடியலை அப்படின்னு சொல்லி சாமி வந்து ரொம்ப செஞ்சுருக்கோம். முருகப்பெருமான் சொல்கிறாரு, சரி நீங்கள் என்ன பண்ணுறதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சாமி என்ன பண்ணிடுறாங்க வந்து முருகப்பெருமானை வந்து உத்தரவு கொடுத்தோன்னே சாமி வந்து ஒரு 4 மணி போல் வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பக்தர்கள் எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன சாமி காலையிலேயே இப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கான்னு பார்க்கல. அப்போ வந்து பக்தர் வந்து ஒருத்தர் இருந்து கேட்குறாரு. அப்போ வந்து சாமி சொல்கிறாங்க, என்னோடய காலம் முடிஞ்சிருச்சு, நான் அடங்க போகிறேன், 7/15 வியாழக்கிழமை நான் அடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறாங்க. அதே மாதிரி அடங்க போகிறேன்னு சொன்னால் பக்தர்கள் எல்லோரும் வந்து துடிக்கிறாங்க. அப்போது வந்து சாமி சொல்கிறாங்க, இதே இடத்துல 500 ஆண்டுகள் நான் உள்ளாவி வருவேன் அப்படின்னு. அப்போ வந்து இன்னொருத்தவங்க 2 பேர் வந்து சொல்கிறாங்க, சாமி உங்கள் புகழ் அந்த உலகம் ஃபுல்லாக நாங்கள் பரப்புகிறோம். அப்போ சாமி வந்து சொல்கிறாங்க, 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதுவாகவே பரவும், நீனா ஒன்று பரப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வந்து சாமி வந்து இது பஞ்சாமிர்த வண்ணம் சாமி எழுதின பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து படிக்க சொல்கிறாங்க. அப்படியே வந்து 7/15 மூச்சு இழுத்து அடைக்கிறாங்க. சாமியோட சிஷியர் வந்து குப்புசாமி செட்டியார், சாமியோட சிஷியர் வந்து சின்னசாமி ஜோசியர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அந்த டயத்தில் வந்து வெளியே போயிடுறாரு. வெளியேனா வந்து ஏதோ வெளி ஊருக்கு போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, சாமி அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு திருவான்மையூருக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து சாமி வந்து குழியெல்லாம் தோண்டி எப்போவுமே ஞானிகளை வந்து திருநீர் இது பண்ணி தான் அடக்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாமிக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. திருநீர் மூட்டையாக கொட்டுறாங்க. சாமிக்கு வந்து நெஞ்சு வரைக்கும் வந்து எல்லாம் மூடுதே தவிர்த்து மூஞ்சி மூட மாட்டேங்குது. அப்போ வந்து என்னடான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அவர் சிஷியர் சின்னசாமி ஜோசியர் வந்து வரல. அதனால் வந்து சாமி வந்து அவருக்கு அவர் வராமல் நம்ம மூஞ்சி மூடக்கூடாது, முகம் மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமி விட்டுறான். அவர் வந்துட்டு சாமிக்கு வந்து திணூறு பூசுறாரு. கொஞ்சோண்டு திணூறும் முகம் கரெக்டாக முடியும். அதுக்கப்புறம் தான் சாமி அடக்கம் முடியும். அடுத்த எபிசோடில் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாங்க. அப்படியே வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதா டிவியிலேருந்து உங்கள் ரேவதி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.